ஒரு நாட்டின் சுயாதீனமாக இயங்குகின்ற முதலாய அமைப்பு என்பது இந்த மத்திய வங்கி. இந்த மத்திய வங்கி என்பது நாட்டின் பொருளாதார விருத்திக்கான கொள்கைகளை எடுக்கின்ற பொழுதும் அது அரசியல் சம்பந்தமான விவகாரங்களில் அல்லது அந்த அரசு சம்பந்தமான முடிவுகளில் சம்பந்தப்படாமல் இருப்பதற்கான காரணம் யாதெனில், இந்த பொருளாதாரம் என்பது ஒரு தொடர் சங்கிலி. ஆட்சிகள் மாறும் பொழுதும் அல்லது இந்த ஜனாதிபதிகள் மாறும் பொழுதும் பொருளாதாரம் என்பது கட்டி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று என்ற காரணத்தால் அவ்வாறான நிலைமைக்கு இட்டு செல்கின்ற பொழுதும் சில ஜனாதிபதிகள் இவ்வாறு கோரிக்கை விடுப்பது என்பது நிச்சயமாக ஒரு சாதாரண விடயம். ஆனால் அந்த கோரிக்கையை ஏற்பதா இல்லையா என்பது மத்திய வங்கியின் கையில் இருக்கின்றது. அவர்கள் பொருளாதார நிலையை கருத்தில் வைத்துத்தான் அதனை செய்ய வேண்டும். இந்த பொருளாதார முன்னேற்றங்கள் அல்லது பொருளாதாரம் எவ்வாறு செல்ல போகின்றது என்கின்ற திட்டமிடலில் இது ஒரு பாரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தும் என்று சொன்னால், அதாவது இன்ஃப்ளேஷன் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று தெரிந்து கொண்டு வட்டியை குறைக்கின்ற பொழுது பாதிக்கப்பட போகின்ற தரப்புகள் யார் என்று பார்த்தால் நிச்சயமாக இதனை இந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படுகின்ற தகவல்கள் அல்லது பங்கு சந்தைகளுக்கு தெரிவிக்கப்படுகின்ற தகவல்கள் அல்லது வங்கிகள் மற்றும் பொருளாதார நிபுணர்களுக்கு தெரிவிக்கப்படுகின்ற தகவல்கள் என்பன மாறுபட்ட தகவல்களாக இருக்க போகின்றன. ஒரு குறிப்பிட்ட சம்பளத்தில் வாழ்பவர்களோ அவர்களுக்கெல்லாம் இது இந்த பொருளாதாரம் உடனடியாக விலையேற்றங்கள், உணவுப் பொருட்கள் மற்றும் எரிபொருட்கள் மற்றும் இத்தியாதிகள் வட்டி விதங்களில் ஏற்படுகின்ற பொழுது அவர்களால் நிலைமைகளை சமாளிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். அது மோட்கேஜாக இருக்கட்டும், அல்லது ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், அல்லது இந்த பங்கு சந்தையாக இருக்கட்டும், அவற்றிலெல்லாம் பெரிய பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது இந்த உண்மையிலேயே இவர்களை பொறுத்தவரையில், அதாவது $1,000,000 வைத்திருக்கிறவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்குரிய பாதிப்பு என்பது குறைவாகவும் ஏனையவர்களுக்கான பாதிப்பு என்பது பலத்து செல்வதாகவும் அல்லது அவர்களையே குறிவைத்ததாகவும் ஜனாதிபதி நம்புகின்றார். இப்பொழுது அங்கே வட்டி வீதம் குறைக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது என்று. ஆனால் அதற்குரிய பொருளாதார தரவுகளை அவர் கொடுப்பவராக இருக்கின்றார் என்றால் இல்லை. ஆனால் இந்த மத்திய வங்கி என்பது தனியொரு ஆளுநர் நாயகம் முடிவெடுப்பதல்ல. அவருக்கு கீழ் குறைந்தது 200-300 பொருளாதார வல்லுநர்கள், கலாநிதிகள், அதாவது மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒரு கட்டமைப்பு கீழே இயங்கும். அந்த கட்டமைப்பு தான் இந்த பொருளாதார நிலைகள் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அவருக்கான அறிவுறுத்தலை தரவுகள் அடிப்படையில் வழங்கும். தரவுகள் அடிப்படையிலான பரீட்சிக்கப்பட்ட அறிக்கைகள் வருகின்ற பொழுது அதனை ஆதாரமாக வைத்துத்தான் இவ்வாறான அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும். வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று மிக முக்கியமாக அமெரிக்க மத்திய வங்கியினுடைய ஆளுநர் மீது பிரயோகிக்கப்படுகின்ற அழுத்தங்கள் என்பது உலக மத்திய வங்கியினுடைய ஆளுநர்கள் மத்தியில் ஒரு விசனத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக ஒரு நாட்டினுடைய சுயாதீனமாக இயங்கக்கூடிய அமைப்புகளில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வைக்கின்ற இந்த அழுத்தம் என்பது எவ்வாறான பாதிப்புகளை உலக நாடுகள் மத்தியிலும் ஏற்படுத்தும், அதே நேரத்தில் நாட்டினுடைய பொருளாதாரத்திலும் ஏற்படுத்தும் என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இது போன்ற பல விடயங்களை நாங்கள் தொடர்ந்தும் தினந்தோறும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியின் வாயிலாக நேயர்களுக்கு அறிவித்து வருகின்றோம். அந்த வகையில் கனேடிய மற்றும் உலக நிலவரங்கள் தொடர்பான விவரங்களை நீங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பகிரப்படுத்தலாம். இவ்வாறான விடயங்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு CMR உத்தியோகபூர்வ யூடியூப் தளங்களை பார்வையிட தவறாதீர்கள். CMR டிவியினுடைய உத்தியோகபூர்வ யூடியூப் தளங்கள் வாயிலாக இவ்வாறான நிகழ்ச்சிகள் தினந்தோறும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன என்பதனை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். CMR சேனல் ரேடியோ என்று சர்ச் செய்கின்ற பொழுது நமது உத்தியோகபூர்வ யூடியூப் தளத்தை நீங்கள் பார்வையிடக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொண்டால் நோட்டிபிகேஷன் ஊடாக நாங்கள் பதிவேற்றம் செய்கின்ற காணொலி தொகுப்புகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். இப்பொழுது நாங்கள் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். ஜெரோம் பவல் மீது மேற்கொள்ளப்படுகின்ற அழுத்தம் என்பது, சுரேஷ், உங்களை பொறுத்தவரையில் எவ்வாறு நோக்கக்கூடியதாக இருக்கின்றது? ஏனென்றால் இது தொடர்பான விவரங்கள் ஏற்கனவே பல தகவல்களாக வெளிவந்திருந்தன. வட்டி வீத குறைப்பை அமெரிக்க ஜனாதிபதி தான் நினைத்தது போன்று குறைக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்திற்கு இணங்காத பட்சத்தில் அவருக்கு கொடுக்கப்படுகின்ற அழுத்தங்களாகவும் நீதித்துறையின் வாயிலாக இந்த விடயங்களை அவருக்கு மேற்கொள்வது என்பது எவ்வளவு ஒரு அமெரிக்க ஜனாதிபதியினுடைய போக்கில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றமாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக. வணக்கம் நேயர்களே, வணக்கம் ராம். இந்த விடயம் எவ்வாறு பார்க்கப்பட வேண்டுமாக இருந்தால்,
ஒரு நாட்டின் சுயாதீனமாக இயங்குகின்ற முதலாய அமைப்பு என்பது இந்த மத்திய வங்கி. இந்த மத்திய வங்கி என்பது நாட்டின் பொருளாதார விருத்திக்கான கொள்கைகளை எடுக்கின்ற பொழுதும் அது அரசியல் சம்பந்தமான விவகாரங்களில் அல்லது அந்த அரசு சம்பந்தமான முடிவுகளில் சம்பந்தப்படாமல் இருப்பதற்கான காரணம் யாதெனில், இந்த பொருளாதாரம் என்பது ஒரு தொடர் சங்கிலி. ஆட்சிகள் மாறும் பொழுதும் அல்லது இந்த ஜனாதிபதிகள் மாறும் பொழுதும் பொருளாதாரம் என்பது கட்டி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று என்ற காரணத்தால் அவ்வாறான நிலைமைக்கு இட்டுச் செல்கின்ற பொழுதும் சில ஜனாதிபதிகள் இவ்வாறு கோரிக்கை விடுப்பது என்பது நிச்சயமாக ஒரு சாதாரண விடயம். ஆனால் அந்த கோரிக்கையை ஏற்பதா இல்லையா என்பது மத்திய வங்கியின் கையில் இருக்கின்றது. அவர்கள் பொருளாதார நிலையை கருத்தில் வைத்துத்தான் அதனை செய்ய வேண்டும். அவ்வாறு நாங்கள் பார்த்தால் உண்மையிலேயே அதாவது இந்த விடயம் எவ்வாறு இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட முக்கியமான விடயம் ஏனைய மத்திய வங்கி ஆளுநர்களின் கண்டிப்பை அல்லது அவர்கள் அனைவரும் கையெழுத்திட்டு ஒரு கடிதத்தை கொடுக்கின்ற அளவிற்கு நிலைமை சென்றுள்ளது என்பது 10-11 பார்க்கப்படக்கூடிய விடயம் இல்லை. ஏனென்றால் இங்கே அமெரிக்க டாலர் சார்ந்த பொருளாதாரம் என்பது உலக வழக்கில் தற்பொழுது இருக்கின்ற காரணத்தால் இவ்வாறான பொய் புரட்டல்கள் காரணமாக இந்த அமெரிக்க முதலீடுகள் அல்லது அமெரிக்காவில் இடப்படுகின்ற முதலீடுகள் என்பன பாதிக்கப்படும் என்கின்ற ஒரு தன்மையை இது ஏற்படுத்தலாம். குறிப்பாக அமெரிக்காவின் முதலீடுகளில் ஏற்படுகின்ற அதாவது அந்த சந்தைகளில் ஏற்படுகின்ற சந்தை தளம்பல் என்பதை ஏற்படுத்துகின்ற பொழுது அது உலகளாவிய மட்டத்தில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதைவிட இந்த பொருளாதார முன்னேற்றங்கள் அல்லது பொருளாதாரம் எவ்வாறு செல்ல போகின்றது என்கின்ற திட்டமிடலில் இது ஒரு பாரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தும் என்று சொன்னால் அதாவது இன்ஃபிளேஷன் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று தெரிந்து கொண்டு வட்டியை குறைக்கின்ற பொழுது பாதிக்கப்பட போகின்ற தரப்புகள் யார் என்று பார்த்தால் நிச்சயமாக அதாவது இதனை இப்படி அதாவது இந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படுகின்ற தகவல்கள் அல்லது பங்கு சந்தைகளுக்கு தெரிவிக்கப்படுகின்ற தகவல்கள் அல்லது வங்கிகள் மற்றும் பொருளாதார நிபுணர்களுக்கு தெரிவிக்கப்படுகின்ற தகவல்கள் என்பன மாறுபட்ட தகவல்களாக இருக்க போகின்றன. ஆனால் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால் இதில் பாதிக்கப்பட போகின்றது இந்த குறைந்த வருமானம் பெறுபவர்கள். அவர்களுக்கு உடனடியான பாதிப்பு எவ்வாறு ஏற்படும் என்று சொன்னால் நிச்சயமாக இப்பொழுது அதாவது அவர்களுடைய அந்த நீண்ட கால மற்றும் குறைந்த கால திட்டங்களை வகிப்பது என்பது அவர்களால் இயலாமல் போகும். அத்தோடு நிரந்தர வருமானம் இப்பொழுது ஓடிஎஸ்பி அல்லது பென்ஷன் போன்று இங்குள்ளது போன்று அங்கே அவர்களிடம் இருக்கின்ற வெல்ஃபேர் சிஸ்டத்தில் இருப்பவர்களோ அல்லது பென்ஷனில் இருப்பவர்களோ அல்லது அந்த ஒரு குறிப்பிட்ட சம்பளத்தில் வாழ்பவர்களோ அவர்களுக்கெல்லாம் இது இந்த பொருளாதாரம் உடனடியாக விலையேற்றங்கள், உணவுப் பொருட்கள் மற்றும் எரிபொருட்கள் மற்றும் இத்தியாதிகள் வட்டி விதங்களில் ஏற்படுகின்ற பொழுது அவர்களால் நிலைமைகளை சமாளிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். அது ஒரு பாதாள வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் எவ்வாறு சொன்னால் அதாவது அது தொடர் பொருளாதார வீக்கமாக மாறி அது நிச்சயமாக இந்த கடன் வாங்குதல் அல்லது இந்த குடிமனை கடன் வாங்குதல், மோட்கேஜ் போன்றவற்றில் எல்லாம் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றால் அதுக்குரிய ரிசர்வ் என்பது 30 வருஷத்துக்குரிய ரிசர்வாக இருக்கின்ற பொழுதும் இது சில வேளைகளில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை கொண்டதாக மாறிவிடும். சரி, இந்த நீதித்துறை சம்பந்தப்பட்டு அவருக்கு அளிக்கப்படுகின்ற அழுத்தங்கள் என்பது ஜெரோம் பவலை பொறுத்தவரையில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், தனக்கு என்ன விடயத்திற்காக இந்த நீதித்துறையின் முன்னே குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார்கள் என்றே தெரியாத ஒரு சூழலில் தன் மீது இந்த நீதித்துறையின் மூலமான அழுத்தம் பிரிவைக்கப்படுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இது எவ்வாறான அழுத்தமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இதற்கு அமெரிக்க நீதித்துறையை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள்? இல்லை, அதாவது அவர்கள் ஒரு நொண்டிச்சாட்டாக எடுத்துள்ளது அந்த பெடரல் ரிசர்வ் அவர்களுடைய ஒரு கட்டிட ஒப்பந்தத்திற்கோ அல்லது கட்டிடத்திற்கு கொடுக்கப்பட்ட நிதி என்பது முறையான அங்கீகாரம் பெறாமல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று. ஆனால் அதற்கான அங்கீகாரம் பெறப்பட்டிருக்கின்றது என்று தன் மீதான இவ்வாறான அழுத்தத்திற்கான காரணம் தான் வட்டி வீதத்தை குறைக்கவில்லை என்பதையும் அவர் பகிரங்கமாக கூறிவிட்டார். அவ்வாறு ஒருவர் பகிரங்கமாக கூறுவதை என்பதை விட இவ்வாறாக ஒரு மத்திய வங்கியின் ஆளுநர் என்பவரை
ஒரு குற்றவியல் குற்றச்சாட்டிற்கு நிறுத்துகின்ற பொழுது அந்த நாட்டின் நீதித்துறை என்பது எவ்வாறு செல்கின்றது என்கின்ற கேள்வியை எழுப்புகின்றது என்றால், இப்பொழுது பச்சை பட்டவர்த்தனமாக தெரிகின்ற உண்மை என்னவென்றால், ஒரு தான் கேட்டதை செய்யாததற்காக அவர் மீது வேறொரு குற்றச்சாட்டு சுமத்தப்படுகின்றது என்று. எனவே இவர் பிரதியீடு செய்ய போகின்றவர் எவ்வாறு அமையப் போகின்றார், அவர் மூலம் அந்த பொருளாதாரம் என்பது எவ்வாறு செல்ல போகின்றது, அல்லது அவர் இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள், அதாவது பங்கு சந்தையில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது சில தரப்புகள் தான் தப்பக்கூடியதாக இருக்கும். அதாவது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த அதாவது இந்த மோட்கேஜாக இருக்கட்டும், அல்லது ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், அல்லது இந்த பங்கு சந்தையாக இருக்கட்டும், அவற்றிலெல்லாம் பெரிய பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது இந்த உண்மையிலேயே இவர்களை பொறுத்தவரையில், அதாவது மில்லியன் டாலர்கள் வைத்திருக்கிறவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்குரிய பாதிப்பு என்பது குறைவாகவும், ஏனையவர்களுக்கான பாதிப்பு என்பது பலத்து செல்வதாகவும் அல்லது அவர்களையே குறிவைத்ததாகவும் இருக்கும். எனவே அவ்வாறான நிலையில் இந்த வருகின்றவர் இப்பொழுது ஆம் என்று சொல்ல போகின்றவர் தான் இவ்வாறான ஒரு பதவிக்கு வரக்கூடிய தன்மை இருக்கின்றது. இப்பொழுது என்னன்னு சொன்னால், அவர் ஜனாதிபதி சொல்வதை கேட்பதாக இருக்க வேண்டும் என்றால், ஜனாதிபதி நம்புகின்றார் இப்பொழுது அங்கே வட்டி வீதம் குறைக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது என்று. ஆனால் அதற்குரிய பொருளாதார தரவுகளை அவர் கொடுப்பவராக இருக்கின்றார் என்றால் இல்லை. ஆனால் இந்த மத்திய வங்கி என்பது தனியொரு ஆளுநர் நாயகம் முடிவெடுப்பதல்ல. அவருக்கு கீழ் குறைந்தது 200-300 பொருளாதார வல்லுநர்கள், கலாநிதிகள், அதாவது மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒரு கட்டமைப்பு கீழே இயங்கும். அந்த கட்டமைப்பு தான் இந்த பொருளாதார நிலைகள் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அவருக்கான அறிவுறுத்தலை தரவுகள் அடிப்படையில் வழங்கும். தரவுகள் அடிப்படையிலான பரீட்சிக்கப்பட்ட அறிக்கைகள் வருகின்ற பொழுது அதனை ஆதாரமாக வைத்துத்தான் இவ்வாறான அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும். எனவே இந்த நீதித்துறையின் செயற்பாடு என்பது நிச்சயமாக ஒரு மழுங்கடிக்கப்பட்ட அல்லது இப்பொழுது இருக்கிற இவ்வாறு பாருங்கள், அதாவது உலகிற்கு வெவ்வேறு செய்திகளை கூறி உலகின் முன்னுதாரணம் இல்லாத வேலைகளில் ஈடுபடுகின்ற ஒருவராக இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி இருக்கின்றார். அவர் செய்கின்ற வேலை என்பது நிச்சயமாக மற்ற நாடுகள் ஏன் நாங்கள் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு உதாரணத்தை ஏற்படுத்துகின்றது. அவர் வெனிசுலாவை கைப்பற்றியது போல ஏன் உக்ரைனை ரஷ்யா கைப்பற்றக்கூடாது, அல்லது அவர் இங்கேயோ சென்று குண்டு போடுவதை போல ஏன் நாங்கள் போடக்கூடாது, அல்லது கிரீன்லாந்தை அவர் கைப்பற்ற முனைவது போல ஏன் நாங்கள் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு மனநிலையை மற்ற நாடுகளிடையே உருவாக்குகின்றது. எனவே இது ஒரு அந்த சர்வதேசம் சார்ந்த பிரச்சனையாக நீதித்துறையின் முடிவு என்பது அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இப்பொழுது வங்கித்துறையிலும் தலையீடு இருப்பது போன்ற செய்தி இன்றைய தினம் வெளிவந்த செய்தியாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. வெனிசுலாவின் முதலாவது தொகுதி எண்ணெய் தொகுதியை விற்று அதில் வந்திருக்கின்ற பணத்தை கட்டார் வங்கியிலும் அதே போன்று அமெரிக்காவின் சில வங்கிகளிலும் முதலிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயம் என்பது அரச இயந்திரத்திற்கு ஒரு மாறுபட்ட ரீதியில் செயற்படுகின்ற ஒரு விடயமாக பார்க்கலாமா, அல்லது இது அரச பொறிமுறைக்குள் உள்ளடங்கப்பட்டு அணுகக்கூடிய ஒரு விடயமாகத்தான் அவர்கள் இதனை மேற்கொள்கிறார்களா? ஏனென்றால் வெள்ளை மாளிகை உத்தியோகபூர்வமாக இந்த தகவலை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இந்த வளமையாக ஒரு விடயத்தை செய்கின்ற பொழுது அதற்கான ஒப்புதல் எல்லாம் பெறப்பட்டு தான் மேற்கொள்ளப்படும். ஆனால் ஒப்பந்தம் கைச்சாத்தான உடனேயே இவ்வாறான ஒரு வியாபாரம் நடைபெற்றிருக்கின்றது. வங்கியிலும் பணம் வைப்பிலிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. இது எவ்வாறான மத்திய வங்கிக்கு இடையிலான துறவுகளை பேணி மேற்கொள்ளப்பட்ட ஒன்றாக பார்க்கலாமா, அல்லது தன்னிச்சையாக செயற்படுகின்ற விடயமாகத்தான் இதனையும் கருத்தில் கொள்ள வேண்டுமா? இல்ல, இது மிக முக்கியமான கேள்விதான். அதாவது $500 மில்லியன் முதல் தொகுதியை நாங்கள் விட்டுவிட்டோம் என்று கூறுவதும், அதன் பிறகு அதை குறித்து கேட்கின்ற பொழுது அந்த பணங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதும், இந்த அரசு பதவி இழக்கின்ற பொழுது பெரிய ஒரு விசாரணைக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தித்தான் இந்த நிகழ்வு செல்கின்றது. இங்கே நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும். ட்ரம்ப் ஃபவுண்டேஷன் என்கின்ற ஒன்றை முன்வைத்துத்தான் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார். அவரை பொறுத்தவரையில் தனது குடும்பம் முதலாவது பணக்காரராக இலோன் மாஸ்கையும் தள்ளி முன்னுக்கு வருவதற்கான வழி ஏதென்று சொன்னால் இவ்வாறான கபட நாடகங்கள் தான். குறிப்பாக பார்த்தீர்களானால் கட்டாருக்கு சென்ற பொழுது ஒரு விமானம் $400 மில்லியன் பெறுமதியான விமானம் ஒன்றை கட்டார் பரிசீலித்திருந்தது. அதைத்தான் அவர்கள் அமெரிக்காவின் அந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன், அதாவது அமெரிக்க ஜனாதிபதி செல்கின்ற விமானமாக மாற்றப் போகின்றார்கள். ஆனால் அதில் ட்ரம்ப் செய்த முதலாவது நெறித்தனமான வேலை என்னவென்றால், இந்த
விமானம் அமெரிக்காவிற்கு பரிசளிக்கப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஓய்வு பெறும் பொழுது இந்த விமானம் ட்ரம்ப் ஃபவுண்டேஷனுக்கு கையளிக்கப்படும். அப்பொழுது என்ன நடக்கின்றது என்றால் தனக்கு கிடைக்கின்றது தனது குடும்பத்திற்கு வருவது. அதே போல இவர் இந்த மார்க்கெட் பங்கு சந்தைகளில் தளர்வுகளையும் அல்லது எதிர்பார்ப்புகள் ஏற்படுத்துகின்ற பொழுது முன்னரேயே சொத்துக்களை வாங்குபவர்களாக அவருடைய மகனாக இருக்கட்டும், மருமகனாக இருக்கட்டும், அல்லது அவருக்கு தெரிந்தவர்களாக இருக்கட்டும், அல்லது ட்ரம்ப் ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், அது இந்த சொத்துக்கு அதாவது பங்கு சந்தைகள் இப்பொழுது என்விடியா போன்றவற்றை எல்லாம் இது இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்த பொழுது என்விடியா போன்றவற்றில் பங்குகளை வாங்கியதாக இருக்கட்டும், அல்லது கிறிஸ்போ கரன்சி நேரத்தில் அந்த நாணயம் அதாவது இலத்திரனியல் நாணய நேரத்தில் அவர்கள் வாங்கியதாக இருக்கட்டும், அல்லது இப்பொழுது வெனிசுலாவை கைப்பற்றுவதற்கு முன்னர் இவர்கள் எங்கெல்லாம் வாங்கியிருப்பார்கள், எது உயரும் ஒன்றுமெல்லாம் தெரிந்து அப்பொழுது ஒரு கபட நாடகம் ஒரு அதாவது நாட்டின் தலைவன் கள்ளனாக இருக்கின்றார். அதுதான் இப்பொழுது ஒரு உண்மையான இல்லை. எனவே அவர்கள் இப்பொழுது பாருங்கள், கட்டார் வங்கியில் ஏன் வைக்கப்பட வேண்டும், அங்கே ஏன் இங்கே வைக்கப்பட வேண்டும் என்கிற கேள்விகள் எல்லாம் பலத்த கேள்விகள் எழும்புகின்றன. என்றால் இவர்களில் முதலீட்டுள்ளவர்கள் குறிப்பாக 3 நாடுகள் பெரிய முதலீடுகளை கொண்டுள்ளன. அதாவது ஜப்பான் 1.12 ட்ரில்லியன் அளவிலான முதலீட்டை அமெரிக்காவில் வைத்திருக்கிறது. அதே போல சீனா $800 பில்லியன் வைத்திருக்கின்றது. அதே போல இங்கிலாந்து $800 பில்லியன் வைத்திருக்கின்றது. இப்பொழுது அவர்களுடைய தளம்பல் நிலை வரும், அவர்கள் அதனை எடுப்பார்களாக இருந்தால் இந்த அமெரிக்க டாலரின் நிலை என்பது ஆட்டங்கான தொடங்கிவிடும். இப்பொழுது இவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வருவதும் வரி குறைப்பை கொண்டு வருவதும் எல்லாம் இருக்கும். ஆனால் அதனை வாங்குவது யார், அதனை செய்வது யார் என்கின்றதுதான் அந்த பணத்தை வெளியில் விடுவதில் இருக்கும். அமெரிக்க மக்களோ அல்லது சர்வதேசமோ இந்த விவகாரத்தில் தங்களை ஈடுபடுத்தாத பொழுது இவர்களுடைய திட்டங்கள் சரிவருமா என்பது தெரியாது. எனவே உங்களுடைய கேள்விக்கான நேரடி பதிலாக இருக்குமாக இருந்தால் பொருளாதார வல்லுநர்களின் ஆலோசனைப்படி செயற்படுகின்றார்களா என்றால் இல்லை. இவர்கள் அதாவது தனி நலம் சார்ந்த, இப்பொழுது பார்த்தீர்களானால் ஜெராட் குஷ்னர் அவருடைய மருகன் அவர் சவுதியில் செய்கின்ற திட்டங்களை பார்த்தீர்கள் என்றால் நம்ப முடியாது. பில்லியன் கணக்கான திட்டங்களை செய்கின்றார்கள். அதை விட மகன் செய்கின்றார். அவர் கிரீன்லாந்துக்கு எல்லாம் போய் பார்த்தார். உண்மையிலே கிரீன்லாந்துக்கு பாதுகாப்புக்கு தேவை என்றால் இதற்காக டொனால்ட் ட்ரம்பின் மகனோ அல்லது முதல் பெண்மணி இவாங்காவோ அல்லது 2ஆம் பெண்மணியான உஷா வான்ஸோ செல்ல வேண்டும். இது ஒரு கபட நாடகம் நடக்கின்றது. ஒரு கபட நாடகம் உலகின் நம்பிக்கையை இழக்கின்ற தரப்பாக அமெரிக்கா மாறுகின்றது. ஆனால் மற்ற நாடுகளிடம் இப்பொழுது அவர்கள் விட்டு செல்லக்கூடிய கேள்வி என்னவென்றால், ஏன் நாங்கள் செய்யக்கூடாது, ஏன் அமெரிக்கா மட்டுமா செய்ய முடியும் என்கின்ற கேள்வியை விட்டு செல்கின்றார்கள். இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக தற்பொழுது 75 நாடுகளுக்கு குடியேற்ற விசா அனுமதியை இடைநிறுத்தி வைத்திருப்பதாக அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்திருக்கின்றது. இந்த விடயம் என்பது சமூக நல திட்டங்களை பயன்படுத்துவோர் தவறாக பயன்படுத்துகின்றார்கள் என்ற ஒரு விடயத்தை முன்னிறுத்தி மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கின்ற பொழுது இப்பொழுது இந்த 75 நாடுகளில் பாதிக்கப்படக்கூடியவர்களுடைய நிலை என்னவாக இருக்கும்? இந்த விடயத்தினூடாக அமெரிக்கா தாங்கள் நினைப்பதை சாதிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? இல்லை, இது உண்மையிலேயே ஒரு மாற்று இனவரை கொள்கை என்பதை விட மறுவார்த்தை இல்லை என்று சொன்னால், இந்த இவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற 75 நாடுகளில் சுமார் 17 நாடுகள் அந்த கண்ட்ரிஸ் ஆஃப் அமெரிக்காஸ், அதாவது இவர்கள் உங்களுக்குத்தான் இப்பொழுது வெஸ்ட் ஹெமிஸ்பியர் என்று கூறுகின்றார்களே, மேற்குல, அதாவது உலகை இப்படி நாங்கள் திறந்து பார்த்தோமானால் ஒரு பேப்பர் தாளில் மேலே உள்ள நாடுகள் எல்லாம் தங்களுடையதான், தாங்கள் தான் பார்ப்போம் என்று அந்த நாடுகளிலேயே 17 நாடுகளுக்கு விசாவை கொடுக்கவில்லை. பெரிய நாடுகளும் இருக்கின்றன. அர்ஜென்டினா இருக்கின்றதா எனக்கு தெரியவில்லை. பிரேசிலை பார்த்த ஞாபகம் இருக்கின்றது. அதே போல பாகிஸ்தான் பார்த்த முஸ்லிம் நாடுகள் தான் பெரிதாக இருக்கின்றன. அவர் சொல்லுவதில் சில வேளைகளில் உண்மை இருக்கலாம். அவ்வாறு என்றால் அந்த வந்த பிறகு இவர்களுடைய திட்டங்களை பாவிப்பவர்கள் இருக்கலாம். அவ்வாறானவர்களை அடையாளம் கண்டு அவர்களை திருப்பி அனுப்புவது என்பதை விட இந்த விசா ப்ராசஸிங் என்பதை இப்பொழுது அவர்கள் உல்லாச விசாவையோ அல்லது அந்த பிசினஸ் விசாவையோ இல்லை, அந்த நிரந்தர குடியுரிமைக்காக வருபவர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஒரு கிரீன் கார்டு ஹோல்டராக வந்து விட்டீர்கள் அல்லது பெர்மனன்ட் ரெசிடென்சி கிடைத்து விட்டது அல்லது ஒரு அனுமதி பத்திரம் கிடைத்து விட்டது,
வேலை செய்வதற்கான B1 B2 விசாக்களை குறைத்து விட்டன என்றால், அவ்வாறு வருகின்ற பொழுது அவர்களுக்கான குடும்பங்கள் போன்றவற்றின் விசாக்களை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் செய்கின்றார்கள். ஆனால் இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், இது அதாவது இடர் நிலை பாதுகாப்பாக அல்லாமல் இது ஒரு திட்டமிட்ட வகையில் இவர்கள் செய்கின்ற இந்த ஐஸ் என்கின்ற இமிகிரேஷன் கஸ்டம் என்போர்ஸ்மெண்ட் செய்கின்ற காட்டுமிராண்டித்தனமான வெளியேற்றலின் ஒரு பங்கமாக இவ்வாறான நடவடிக்கைகளை இடம்பெறுவதற்கு முதலே தடுப்பதான முயற்சியாக இது இடம்பெறுகின்றது. இதில் பாதிக்கப்படுவது என்னவென்றால் ஒரு மனிதனின் உரிமை. அவ்வாறான மனிதனை நீங்கள் அவ்வாறு வைத்திருக்க தேவையில்லை. அவ்வாறு அவர் குடும்பத்துடன் இணைய முடியாது என்று சொன்னால் நீங்கள் அவரை திருப்பி நாட்டிற்கு செல்வதற்கான வழியை ஏற்படுத்துகின்றீர்கள். எனவே அங்கே அவர்கள் வெற்றிடத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஒரு தொழில்நுட்ப வெற்றிடம் என்பது தானாக வீங்கி பெருத்தை ஏற்படுத்தப்படுகின்றது. ஆனால் அதனை பிரதியீடு செய்யக்கூடியதாக அமெரிக்காவில் உள்ள அமெரிக்கர்கள் இருப்பார்களா என்றால் அதற்குரிய பதில் இல்லை என்றுதான் இருக்க வேண்டும். என்றால் அமெரிக்காவில் பெரும்பான்மையானவர்கள் இந்த உடல் வீங்கி பெருத்த ஒபிசிட்டி என்கின்ற உடல் வீங்கி பெருத்த இதுகளோ இல்ல வேறு வியாதிகள் போன்றவற்றாலோ பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பாகவும் அல்லது சமுதாய கட்டமைப்புகளின் பல விடயங்களை நம்பாத தரப்பாகவும் அவர்கள் இந்த ஃபுட் பேங்க் எனப்படுகின்ற திட்டத்தில் கீழும் மற்றும் இந்த சோசியல் வெல்ஃபேர் இப்பொழுது சில வேளைகளில் இது அவர்களிடையே இருக்கின்ற சோசியல் வெல்ஃபேர் சிஸ்டம் என்பதை கூட்டுவதற்காக கூட இருக்கலாம். இப்பொழுது அதனை உள்ளவர்களை கூட திருப்பி அனுப்புவதற்கான ஒரு வழி ஏற்படுத்தலாக கூட இதனை பார்க்கலாம். இருந்த பொழுதிலும் இந்த ஜனநாயக மரபு அல்லது மனித நேய மரபு தான் இதன் முதலாய அடிப்படையாக இருக்கும். ஏனென்றால் அந்த நாடுகள் தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது அவர்கள் உண்மையிலேயே பார்க்கின்ற தகமைகளை அல்லது வருகின்ற ஒரு சொத்தை பார்க்கலாம். உங்களிடம் எவ்வளவு காசு இருக்கின்றது, இங்கே எவ்வளவு இருக்கின்றது போன்ற இத்தியாதிகளை பார்ப்பதை விடுத்து முற்றாக தடுத்து நிறுத்துவது என்பது அங்கு திட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வருவதற்காக இருக்கின்றது என்பதுதான் உண்மை. ஒட்டுமொத்தமாக ஒருவர் செய்கின்ற காரியத்திற்காக ஒரு நாடுமே தண்டிக்கப்படுகின்ற நிலையாக இந்த 75 நாடுகளுடைய நிலையும் மாறி இருக்கின்றது என்பது உண்மையான விடயம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி சுரேஷ். மீண்டும் நாங்கள் பேசுவோம். நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.